இந்தியாவோட முடிவு. இது மேல 1 இன்ச்சு போனாலும் கடல் தாங்க. இதுதான் கோஸ்ட் டவுன்னு சொல்லப்படுற தனுஷ்கோடி. இங்க வர்றது ரொம்ப ஈஸிங்க. ஆனா இங்க இருக்க சில உண்மைகள் பல பேருக்கு தெரியாது. நண்பர்களே, ராமேஸ்வரத்துல இதை மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க ட்ரிப்பு போதே வேஸ்ட்டுங்க. பட்ஜெட்ல இங்க எப்படி வரலாம், இங்க என்ன டேஞ்சர் இருக்கு, வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள பார்த்து முன்னாடி ராமேஸ்வரம் பார்ட் 1 போட்டிருப்பாங்க. அதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கண்டினியூவேஷன் கிடைக்கும். நான் தான் உங்க சதீஷ். இது டிராவலிங் வித் சதீஷுங்க. கைஸ், நான் சரியான ஒரு பைத்தியக்காரன் கைஸ். கோயிலேருந்து வாசல்லே கொஞ்சம் தூரம் வந்தோடனே தனுஷ்கோடிக்கு பஸ் இருக்கு. ஆனால் நான் பைத்தியக்காரத்தனமா போய் தேவையில்லாமல் ஒரு 5 கிலோமீட்டர் சுற்றி நடந்து என் எனர்ஜியை லாஸ் பண்ணி ஒரு 1 ஹவரை வேஸ்ட் பண்ணி கடைசியில் எந்த ஒரு பயனும் இல்லாமல் ஆயிடுச்சுங்க. திரும்பியும் கஷ்டப்பட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்தால் இங்கேருந்து பக்கத்துலேயே ரொம்ப பஸ் ஸ்டாண்ட் இருக்குது, அங்கே போனால் பஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் எல்லாம் ஒரு லெசன் தான். நெக்ஸ்ட் டைம் தனியாக வரப்போ திமுதாக எங்கேயும் தனியாக போகக்கூடாதுங்க. இது எனக்கு ஒரு பாடம். நம்ம ஊரில் ஜாலியாக சுற்றின்ட்டு எங்கள் ஊருக்கு தெரியாத இடத்துல வந்து பஸ்ஸு வெயிட் பண்ணிட்டுருக்கோம். நினச்சி எனக்கே சிரிப்பாகுதுங்க மக்களே. பார்ப்போம், பஸ்ஸுக்கோசம் வெயிட் பண்ணுவோம், எப்போ வருதுன்னு பார்ப்போம். ஆல்ரெடி நடந்து கால் ட்ரைன் ஆகிடுச்சு. கைஸ், இங்கே பஸ்ஸு தான் ஃபுல்லாகவே இருக்குது கைஸ். பஸ்ஸு கிடைக்கல. லாஸ்ட்டு 100 ரூபாய் கொடுத்து ஷேர் ஆட்டோவில் வந்தேன். இதில் என்ன கொடுமைனா இல்லை காலை கூட நீட்ட முடியல. அதை விட கொடுமையானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல்ஸுக்கு 30 ரூபா, எங்களை மாதிரி வெளியூரில் வந்தவங்களுக்கு 100 ரூபா. கண்ணெதிர்க்கே ஸ்கேம் நடக்குது, எதுவும் பண்ண முடியல. பட் ஆனால் அதெல்லாம் மறந்துட்டு இந்த இடத்த பீஸ்ஃபுல்லாக நம்ம என்ஜாய் பண்ணாங்க. அதுக்காக தான் மெயினாக இவ்வளோ செலவு பண்ணாலும் இவ்வளோ நடந்து இந்த இடத்துக்கு நான் வந்தேனே. ஸோ இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, ரைட் சைடு பே ஆஃப் பெங்கால், லெஃப்ட் சைடு பே ஆஃப் பெங்கால், ரைட் சைடு இந்தியன் ஓஷன். ஸோ இதுதான் இந்தியாவோட எண்டு டிப் பாயிண்ட்டு. ஸோ அந்த பிளேஸை நான் உங்களுக்கு விஷுவலாக காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். மக்களே, ரொம்ப பச்சையாக இருக்குது பார்த்தீங்களா கடல். நம்ம ஊரில் வந்து டார்க் ப்ளூவில் வரும், இங்கே ரொம்ப பச்சையாக வரும். இது வந்து பே ஆஃப் பெங்கால். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓஷன். சமசீனாக இருக்க இடமே பே ஆஃப் பெங்கால், இந்தியன் ஓஷன். ஆல்ரெடி நான் அந்த பிளேஸுக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்திருக்கேன். ஆனால் நான் இப்போ பெருசாக எதுவுமே வீடியோ எடுத்தது கிடையாது. இந்த டைம் நான் முக்கியமாக வந்த காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த நம்ம வந்திருக்கோம், ஆனால் இதை நம்ம விளாகாக எடுக்கணும் தான் நான் முக்கியமாக இங்கே வந்திருக்கேனே. கைஸ், கூகுள் மேப்பில் தெரியுதுங்களா, நம்ம கரெக்டாக இந்தியாவோட எட்ஜில் இருக்கோங்க. இங்கேருந்து ஸ்ரீலங்கா வெறும் 13 கிலோமீட்டர் தான். அந்த கண்ட்ரிக்கு போக முடியல தான், ஓகேங்களா. பட் இருந்தாலும் இங்கேருந்து பார்த்து லைக் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ ஏதோ நம்மளால் முடிஞ்சது இவ்வளோ தூரம் வந்தாச்சு. நம்ம ஹாப்பிங்க.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்துக்கிட்டே வந்தேன் இவ்வளோ தூரம் வர முடியுமான்ட்டு. எனக்கு இருக்கிற பயம்லாம் போயிடுச்சுங்க. ஃபீலிங் ஹாப்பி. கைஸ் இதை பார்த்தீங்களா, இந்தியாவோட அசோக சக்கரம் இருக்குல்ல, இதுதான் இந்தியாவோட எண்டு. இங்கேருந்து பார்த்தா ஸ்ரீலங்கா தெரியுதான்னு பார்ப்போமா? தெரியாதுங்க, சான்ஸே இல்லை. மேபி நைட் டைமில் அங்கே ஏதாவது லைட் எரிஞ்சால் தெரிய வாய்ப்புகள் நிறையா உள்ளது. இங்கே சங்குலாம் வைக்கிறாங்க. சங்கு விற்கிறாங்க, நிறைய கடை இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் ஸ்பாட்டில் எடுத்து கொடுக்குறாங்க. ஃபோட்டோஸ்லாம் பார்த்தா சில பல மெமரிஸ் இருக்குது கேவலமாக. இதுதான் அந்த அசோக சக்கரம். ஃபைனலாக நம்ம vlog எடுத்துன்னு வரணும்னு நினச்ச இடத்துக்கு வந்துட்டாங்க. ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட்டு தான். ரொம்ப நாள் யோசிச்சுனே இந்த ரொம்ப நாள் பிளான் போட்டு இந்த இடத்துக்கு வரணுன்ட்டு ஃபைனலாக ட்ரெயினில் தான் வரணும்னு இருக்குது. அதுவும் தனியாக தான் வரணும்னு இருக்குது. தனியாக வந்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை. நம்மளும் ஜாலியாக தனியாக வந்துட்டு தனியாக பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இங்கே இருந்துட்டு இங்கேருந்து கிளம்பிடுவேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சதீஷ் vlogsக்கு எஸ் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ, பாய் பாய். These my dollars make it hurt.